ஓகே, குட் ஈவினிங் காய்ஸ். இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கிறது. ஸோ அதில் நான் நிறையா பீப்புள்கிட்ட கொஞ்ச நாளாக நிறைய ப்ராப்ளத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும்போது நான் சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, செல்ஃப் லேர்னிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, நான் பார்த்த வரைக்கும் செல்ஃப் லேர்னிங் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய செல்ஃப் லேர்னிங் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் மைண்டு ஓப்பன் மைண்ட் செட்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எதுவாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய இயல்பை ஃபஸ்ட்டு நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ பைத்தானை செல்ஃப் லேர்ன் பண்ணி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. என்ன பண்ணலாம்? அல்லது புது டெக்னாலஜி வந்ததுன்னா நான் எப்படி லேர்ன் பண்ணுவேன்? அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த டெக்னாலஜி பற்றி ஒரு வீடியோ, என்னுடைய மதர் டங், நான் தமிழில் இருக்கேன்னா தமிழில் என்னுடைய மதர் டங்கில் அந்த வீடியோவை ஒரு 5 hours வீடியோன்னு வச்சுங்களேன், ஒரு 5 to 10 times திரும்ப அதை பார்ப்பேன். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது, அதில் இருக்கக்கூடிய லேப் ப்ரோக்ராம்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ரெண்டாவது, அதுக்கடுத்த ஸ்டெப்பு. அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு கிளைண்ட் எடுத்து அந்த கிளைண்ட்டுக்கு நான் என்னென்ன சொல்யூஷன்லாம் ஃபைண்ட் பண்ணேனோ அதை வச்சு ஒரு ப்ராப்ளமாக சொல்யூஷனாக கொடுப்பேன். அதை கொடுத்தேன் அப்படின்னா நான் அதுக்குன்னுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு நான் மூவ் ஆயிடுவேன். ஸோ இதுதான் அதனுடைய ஃப்ளோ. அப்போது திரும்ப எக்ஸசைஸையும் திரும்ப ஒரு ஜிம்முக்கு போய் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி தான் ப்ரோக்ராம்ஸை ரெகுலராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். நம்மளால் என்ன பண்ணுறோன்னா, டெய்லி ஒரு 2 ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு எல்லாம் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. அப்படிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஸோ அதனால் நான் சொல்கிற விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்குங்க. திரும்ப லேப் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு அவுட்புட் வரலைன்னா அதுக்கான லேப் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அந்த பைத்தான் பற்றின 360 டிகிரியோட வீடியோஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். ஆக்சுவலி நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்னா, புரியுதோ புரியலையோ ப்ரோக்ராம்ஸை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது. 10 ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஓரளவுக்கு தெரியும். அதே 100 ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிய வரும். இதுதான் விஷயம். ஓகேவா? Thank you.